அவளுக்கு கடந்த காலத்தில் நடந்த சோகமான சம்பவங்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்தது. மேகனாவின் தாய் நோய்வாய்ப்பட்டு மெல்ல மெல்ல இறந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டிய தந்தை அவர்களோடு இருக்கவில்லை. அவர்களுடைய குடும்ப வழக்கப்படி தன் தாயின் உடலை எடுத்துக்கொண்டு லிங்கம் குடும்பத்தை தேடி சென்றாள். அங்கே அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட கல்லறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று மன்றாடினாள். அப்போது நடந்த விஷயங்களை அவளால் மறக்கவே முடியவில்லை. அன்று அவள் அனுபவித்த அவமானங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு மிகவும் சோகமாக இருந்தது. அன்று அவள் மனதுக்குள் ஒரு முடிவெடுத்து கொண்டாள். எப்படியாவது லிங்கம் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாள். இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேகனா உதவியற்றவளாக உணர ஆரம்பித்தாள். ஒரு சிறிய தயக்கத்திற்கு பிறகு சிம்மனுடைய நம்பருக்கு டயல் செய்தாள். போனை எடுத்தவுடன், ஹலோ சிம்மன் என்று மெல்லிய தொனியில் பேசினாள். அவள் குரலை கேட்டவுடன் சிம்மனுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. அவன் கனிவான வார்த்தைகளில், என்னாச்சு மேகனா என்றான். அவனுடைய குரலை கேட்டவுடன் மேகனாவுக்கு அழுது விட வேண்டும் போல இருந்தது. தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று கட்டாய புன்னகையோடு கூறினாள். அவ்வளோதானே, இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க இருப்பேன் என்றான். சிம்மனுக்கு மேகனாவின் குரலில் இருந்த சோகமும் இயலாமையையும் உணர முடிந்தது. அரை மணி நேரத்தில் அவன் மேகனாவின் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தான். உள்ளே நுழைந்தவுடன் நேராக லிப்டுக்கு சென்று அதில் மாடிக்கு சென்றான். பாதுகாவலர்களும் சிம்மனை மேல் தளத்திற்கு செல்ல அனுமதித்தார்கள். ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிம்மனை பார்த்து எரிச்சலோடு, யார் அவன் மட்டும் எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்காம நேர்ல போக முடியும் என்று கோபமாக கேட்டார்கள். சத்தமா பேசாதீங்க, சார் காதல விழுந்துற போது, அவர்தான் எங்க பாஸ் என்று முன்மேஜையில் இருந்த பெண் கூறினாள். சிம்மன் தன்னுடைய கேபினுக்குள் வந்தவுடன் மேகனா ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள். கண்ணீர் கன்னங்களில் வழிய ஆரம்பித்தது. சிம்மன் அவளை அரவணைத்தபடி, என்னாச்சு மேகனா, என்ன நடந்துச்சு? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? யாருன்னு சொல்லு, நான் உங்களை கொன்னு உன் காலடியில கொண்டு வந்து போடுறேன் என்றான். அவனுடைய குரலில் ஏதோ ஒரு காந்த சக்தி இருப்பதை போல மேகனா உணர்ந்தாள். லிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன மிரட்டினாங்க சிம்மா என்று சொல்ல, லிங்கம் குடும்பமா? அவங்களுக்கு இங்க என்ன வேலை என்று சிம்மன் ஆச்சரியத்தோடு கேட்டான். என்னை மிரட்டுறதுதான் அவங்களோட வேலையே என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவனை அணைத்து கொண்டாள். சிம்மனின் அரவணைப்பு அவளை அமைதிப்படுத்தியது. அவனை அழைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என் தாத்தா லிங்கம் சீக்கிரமா சாக போறாராம் என்றாள். மேகனா சிறுவயதிலிருந்து எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தாள் என்பது சிம்மனுக்கு தெரியும். லிங்கம் குடும்பத்தின் மூத்த தலைவரான மேகனாவின் தாத்தா அவளை எப்படி நடத்தினார் என்பது சிம்மனுக்கு நன்றாக தெரியும். சபாஷ் மேகனா, இதுக்காக நீ சந்தோஷமா தானே இருக்கணும், அதுக்கே அழுதுட்டு இருக்க என்றான் சிம்மன். அந்த குடும்பத்துக்கு சரியான பாடம் கற்பிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது நீ தான் சிம்மா, அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் என்று நன்றி கலந்த புன்னகையை வெளிப்படுத்தினாள். நீ என்னோட தோழி, உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், அது என்னோட கடமை, இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது மேகனா என்றான் சிம்மன். மேகனா தலையசைத்து சிம்மனை கட்டி பிடித்து கொண்டு, இதுல எனக்கு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா, அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னாங்க என்றாள். என்ன விஷயம்? நீ வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன சொன்னாங்க என்று கேட்டான் சிம்மன். எங்க அம்மா அந்த உதவாக்கார மனுஷன், அதான் எங்க அப்பாவை ரொம்ப நேசிச்சாங்க. என்னதான் அவங்க அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாலும் அவருக்கு தான் விசுவாசமா இருந்தாங்க. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என் கையை பிடிச்சிக்கிட்டு, நான் இறந்து போனாலும் லிங்கம் குடும்பத்து மருமகளாக தான் சாக விரும்புகிறேன், என்னோட இறந்த உடலை லிங்கம் குடும்பத்துக்கு சொந்தமான கல்லறையில தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க என்றாள். இதை கேட்ட சிம்மனின் இதயம் வலித்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் மேகனா எவ்வளவு பயந்து உதவியற்றவளாக இருந்தாள் என்பதை அவனால் உணர முடிந்தது. மேகனா மேலும் அழுது கொண்டு, அம்மாவோட கடைசி ஆசை கூட என்னால் நிறைவேற்றவே முடியல என்று சொல்ல, அவளையும் அறியாமல் கண்ணீர் வலிய தொடங்கியது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் மேகனா, இதுதான் உன்னோட பிரச்சனைனா இதுக்கான தீர்வை நான் சொல்றேன். ஒரு நாள் நிச்சயமா அந்த லிங்கம் குடும்பத்து கல்லறையில ரொம்ப மரியாதையோட உன் தாய் அடக்கம் செய்யப்படுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி என்று
ஒரு புனிதமான துணியில் கூறினான். ரொம்ப தேங்க்ஸ் சிம்மன், எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு என்றாள். சிம்மன் சொன்னதை கேட்ட மேகனா மீண்டும் அழுதாள். அவள் சிம்மனின் மடியில் அமர்ந்து கொண்டாள். இதுக்காக தான் அழுதுட்டு இருந்தியா? அப்படின்னா இனிமே நீ அழக்கூடாது. உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன், சரியா என்றான். சிம்மன் மேகனாவை தனது மடியில் அமர வைத்து கொண்டான். அவளுடைய கைகளை கோர்த்து கொள்ள அங்கே பரவி இருந்த இதமான குளிர் அவர்களுக்குள் இனம் புரியாத மாற்றத்தை ஏற்படுத்தியது. சிம்மனுக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்தது. அப்போது கேபின் கதவை திறந்து கொண்டு காயத்ரி உள்ளே நுழைந்தாள். அவள் கைகளில் சில டாக்குமெண்ட்டுகளை வைத்திருந்தாள். உள்ளே நுழைந்தவள் சிம்மனையும் மேகனாவையும் பார்த்து சட்டென அதிர்ச்சி அடைந்து தன் கைகளில் வைத்திருந்த டாக்குமெண்ட்டுகளை கீழே தவறவிட்டாள். அந்த காட்சியை பார்த்தபோது அவள் கால்கள் வலுவிழந்து விட்டது. காயத்ரியை பார்த்தவுடன் மேகனாவும் சிம்மனும் சட்டென விலகி கொண்டார்கள். மேகனாவின் முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது. சிம்மனும் அதே நிலையில்தான் இருந்தான். ஆனால் காயத்ரியின் உள்ளம் நடுங்கிக் கொண்டிருந்தது. தனக்கு எதிரில் விழுந்த ஆவணங்களை குனிந்து எடுத்து கொண்டிருந்தாள். அவள் மிகுந்த வருத்தத்தோடு சிம்மனை முறைத்து பார்த்தாள். அங்கே யாரும் யாரோடும் எதுவும் பேசவில்லை. எப்படியாவது காயத்ரியை அங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்த மேகனா அவள் கையில் இருந்த டாக்குமெண்ட்டுகளை வாங்கி அதில் கையொப்பம் போட்டு கொடுத்தாள். அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு காயத்ரி அவசரமாக அங்கிருந்து வெளியேறினாள். அவள் சென்ற பிறகு சிம்மன் மேகனாவை பார்த்து, நான் கேட்க மறந்துட்டேன், லிங்கம் குடும்பத்திலிருந்து இன்னைக்கு யார் உன்னை பார்க்க வந்தாங்க என்று கேட்க, என் ஒன்று விட்ட அண்ணன், அவன் பேர் பிரபு, இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருக்கானா என்றாள் மேகனா. பிரபுவா? சிம்மன் சற்று அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஆனா எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேகனா. நீ அவனை கரெக்டா தான் டீல் பண்ணியிருக்க. நிச்சயமா இந்நேரத்துக்கு அவன் நொந்து போயிருப்பான் என்றாள். பிரபு என்ற பெயரை கேட்டவுடன் சிம்மனுடைய முகம் மாறியதை மேகனா உணர்ந்தாள். உனக்கு பிரபுவை தெரியுமா என்று கேட்க, ஒரு தடவை நான் அவனை மீட் பண்ணியிருக்கேன் என்றான் சிம்மன். தொடரும். எபிசோட் 157. ஆனா எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேகனா. நீ அவனை கரெக்டா தான் டீல் பண்ணியிருக்க. நிச்சயமா இந்நேரத்துக்கு அவன் நொந்து போயிருப்பான் என்றான். பிரபு என்ற பெயரை கேட்டவுடன் சிம்மனுடைய முகம் மாறியதை மேகனா உணர்ந்தாள். உனக்கு பிரபுவை தெரியுமா என்று கேட்க, ஒரு தடவை நான் அவனை மீட் பண்ணியிருக்கேன் என்றான் சிம்மன். பிறகு ஒரு கணம் தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டு, அவன் எதுக்காக இங்க வந்தான்? அவன் தாத்தா இறந்து போக போறாருங்கிற விஷயத்த சொல்ல வந்தானா என்றான். இல்ல சிம்மா, உனக்காக தான் வந்தான் என்று சொல்ல சிம்மன் அதிர்ச்சியோடு, வாட், எனக்காகவா? நீ என்ன சொல்ற என்றான். ஆமா சிம்மா, உன்னை தேடிதான் அவன் இங்க வந்தான். தாத்தா இறந்து போயிடுவாருன்னு டாக்டர் கண்டிப்பா சொல்லிட்டாராம். அதுக்காக தான் உன்னை தேடி வந்தான். ஒரு தடவை ஆரவுக்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தாத்தாவுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவனுக்கு உன்னை பத்தின விவரங்கள் எதுவுமே தெரியல. உன் பேர் கூட அவனுக்கு தெரியாது. அதனாலதான் என்கிட்ட விசாரிக்க வந்தான். எனக்கு அப்பவே அது நீதான்னு தெரிஞ்சிருச்சு என்றாள் மேகனா. சிம்மன் சிந்தனையோடு தலையசைத்தான். அதற்கு பிறகு மேகனாவிடம், நீ என்ன நினைக்கிற மேகனா? நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா வேணாமா என்று கேட்க, அது உன் இஷ்டம் சிம்மா, நீ என்ன நினைக்கிற என்றாள் மேகனா. அப்படியா? அப்ப என்னோட இஷ்டம் என்னன்னு சொல்லட்டுமா? அவர் இறந்து போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரால் நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டமும் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே அவர் தான். அதனால அவர் உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்பதான் அவர் ஒரு நாள் தன்னோட தப்பை உணர்ந்து மனசு மாறி உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அவங்களோட இறந்த உடலை அவங்களுக்கு சொந்தமான கல்லறையில சகல மரியாதையோட புதைக்க அனுமதிப்பாரு. இதுக்கெல்லாம் அவர் கண்டிப்பா உயிரோடு இருக்கணும்ல என்றான். ஆமா சிம்மா, நீ சொல்றது சரிதான். இப்படி இவர் சுலபமா சாக விடக்கூடாதுன்னு தான் இப்போ எனக்கு தோணுது என்றாள். சிம்மன் மேகனாவின் தலைமையகத்தை விட்டு வெளியேறிய பிறகு சிம்மனுக்கு தீபிகாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அவருடைய பெற்றோர்கள் சிம்மனை சந்திக்க விரும்பும் விஷயத்தை வெட்கத்தோடு கூறினாள். கசப்போடு சிரித்துவிட்டு சிம்மன் அங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டான். மேகனாவிடமிருந்து விடை பெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். தீபிகாவின் காதலனை போல சில எளிய பரிசுகளை வாங்கிய பிறகு சம்பத்தின் வீட்டிற்கு சென்றான். அங்கே வரும்போது தமிழரசியும் அங்கே இருப்பதை பார்த்த சிம்மன், ஹாய் ஆண்டி, உங்களை மறுபடியும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன்
என்று சொல்லி தன் கையில் இருந்த பரிசை அவருக்கு கொடுத்தான். அது சாலையோர கடையில் வாங்கிய ஒரு வெள்ளி நகையாக இருந்தது. அதை பார்த்தவுடன் தமிழரசிக்கு கோபம் வந்துவிட்டது. தமிழரசியின் கணவர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவள் சிம்மனை பார்த்து முறைத்தாள். சம்பத்திடம் பேசுவதற்கு முன் சிம்மன் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் கிருபாகரனும் ஸ்ரீதரின் குடும்பமும் அங்கே வந்தனர். சிம்மனுக்கு உணவு தயாராக இருந்தது மற்றும் சுவையாகவும் இருந்தது. கிருபாகரன் இருந்ததால் தமிழரசி சிம்மனை அவமரியாதையாக நடத்தவில்லை. ஆனால் டின்னர் முடியும் வரை அவள் அசௌகரியமாக உணர்ந்தாள். தன்னை தவிர அனைவருமே சிம்மனுக்கு நன்றாக பரிச்சயமானவர்கள் போல் இருந்தது. தமிழரசியின் தந்தை சிம்மனை மிகவும் நேசிக்கிறார் என்பதை நன்றாக உணர முடிந்தது. இரவு சாப்பாடு முடிந்து அனைவரும் கிளம்பும்போது தமிழரசி விரக்தியுடன் பிரபாகரனிடம் சென்று, அப்பா, இங்க என்ன நடக்குது? நீங்க இப்படியே இருந்தா தீபிகாவோட கல்யாணம் என்ன ஆகிறது என்று உரைத்தாள். தமிழரசி, தீபிகா ஒன்றும் குழந்தை இல்லை. அவ பெரிய பொண்ணு. தன்னோட வாழ்க்கை துணையை முடிவு செய்யற அளவுக்கு பக்குவம் அவளுக்கு இருக்கு, உரிமையும் இருக்கு. அவளே கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்கட்டுமே. சொல்ல போனா சிம்மனோட அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவ வாழ்க்கையில நாம தலையிடாம இருந்தாலே அது போதுமானது இல்லையா என்று புன்னகையுடன் பதிலளித்தார். என்னப்பா, அண்ணன் தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் அப்படியே பேசுறீங்களே. உங்களுக்கு ஏன் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் உங்க எல்லாரையும் பேசி மயக்கி அவனோட வலையில விழ வச்சிருக்கான். அவனுக்கு சரியான குடும்ப பின்னணி இல்ல, போதிய வசதியும் கிடையாது. தீபிகா அவனோட எப்படி நிம்மதியா வாழ முடியும்? தீபிகா அவங்க கூட கஷ்டப்படுறத நீங்க எப்படி விரும்புறீங்க என்றார். நீ சொல்றது வாஸ்தவம்தான். ஆனா அவன் ஒரு சிறந்த மருத்துவர். அவன்கிட்ட மருத்துவ திறமை அதிகமா இருக்கு. அவன் எங்க போனாலும் தேவையான அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் என்றார் கிருபாகரன். என்னப்பா, நீங்களும் திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்களே. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு கூட தெரியல. அவன் தீபிகாவுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். தீபிகாவுக்கு பொருத்தமான மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த குடும்பத்துக்கு எஜமானரா இருந்தப்போ எனக்காக எந்த உதவியும் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்தையாவது நடத்த விடுங்க என்றாள் தமிழரசி. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லையா? காசு சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. கடுமையா உழைக்கணும். உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அதை விட்டுட்டு நீ ஏமாத்துற வழிகளை தேர்ந்தெடுத்த அது நல்ல விஷயம் இல்லை. தீபிகாவை யாரும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறத நான் விரும்பல. அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிருபாகரன் தனது மகளை சற்று அதிருப்தியுடன் பார்த்தார். அவர் தனது மகளை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அவள் அதிகாரத்தையும் செல்வத்தையும் தேடுவதில் அர்ப்பணிப்புடன் இருந்தாள். அதனால் தீபிகாவின் திருமணம் குறித்த நிலைப்பாட்டில் தமிழரசிக்கு துளியும் சம்மதம் இல்லை என்பதை கிருபாகரன் புரிந்து கொண்டார். பொல்லாத பேத்தி அந்த பேத்தி. அவதான் நாளைக்கு வந்து உங்களை தாங்க போறாளா? உங்க பேத்திய என் நல்லதுக்காக நான் பயன்படுத்திக்கிறேங்கிறத நீங்க அனுமதிக்கல. ஆனா உங்க நன்மைக்காக என்ன பயன்படுத்திக்கிறப்போ நீங்க யோசிக்கவே இல்லையே என்று ஆவேசமாக கத்தினாள். தமிழரசி, தேவையில்லாம பேசி என் கோவத்தை கிளறாத என்று மேஜையை தட்டிவிட்டு எழுந்து நின்றார் கிருபாகரன். அவர் தமிழரசியை முறைத்து பார்த்து, நாங்க எதுக்காக உன்னை பயன்படுத்திக்கணும்? அவங்க குடும்பத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுத்ததெல்லாம் முழுக்க முழுக்க உன்னோட முடிவு. அதை நான் கடுமையா எதிர்த்தேன். ஆனா காசு பணம் தான் முக்கியம்னு எங்க பேச்ச கேட்கவே இல்லை. அந்த கல்யாணத்தை பண்ணணும்னு எங்களை வற்புறுத்தின. ஆனா இன்னைக்கு வந்து நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்றார். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு சாதாரணமா குடும்பத்துல வாக்கப்பட விருப்பம் இல்ல. என்னோட வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு என்றாள். நான் உங்களை எச்சரிக்கை பண்றேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த சிம்மன் ஒன்றும் நல்ல டாக்டர் கிடையாது. அவனுக்கு நம்ம தீபிகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்று பிடிவாதமாக கூறினார். தொடரும். எபிசோட் 158. நான் உங்களை எச்சரிக்கை பண்றேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த சிம்மன் ஒன்றும் நல்ல டாக்டர் கிடையாது. அவனுக்கு நம்ம தீபிகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்று பிடிவாதமாக கூறினார். சிம்மனும் தீபிகாவும் பேசிக்கொண்டிருந்த போது சிம்மனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த நம்பரை பார்த்த சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அதில் சிம்மனின் பழைய தோழி ஒரு பெண்ணிடமிருந்து கால் வந்திருந்தது. சிம்மன் உடனே அந்த பெண்ணிடம் விடை பெற்றுக் கொண்டு உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். அவன் காஞ்சிபுரத்தில் இருக்கும் அந்த பெண்ணை தேடி சென்றான். அந்த பெண் சிம்மனை ஒரு லைப்ரரிக்கு வர சொல்லியிருந்தாள். அவள் மேலும் சில திடுக்கிடும் தகவல்களை அதில் அனுப்பியிருந்தாள். அதனால் அவன் லைப்ரரிக்கு சென்றான். சிம்மன் லைப்ரரியில் தனியாக நடந்து கொண்டிருந்த போது திடீரென யாரோ ஒருவர் பின்னாலிருந்து
அவனுடைய தோள் மீது கை வைத்தார். திடுக்கிட்டு அவன் திரும்பி பார்த்தபோது அங்கே லைப்ரரியன் தான் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டவுடன் போன உயிர் திரும்பி வந்தது போல உணர்ந்த சிம்மன் சற்று நிம்மதி அடைந்து பெருமூச்செறிந்தான். சிம்மனை பார்த்த லைப்ரரியன், சார், இது லைப்ரரி க்ளோஸ் பண்ற டைம். இந்த நேரத்தில் இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க என்றான். அது நான் ஒரு புக்கை தேடி வந்தேன் என்று சொல்ல, என்ன மாதிரி புக்ஸ் வேணும் சார் என்று கேட்க, இங்க அந்த மாதிரி புக்ஸ் எதுவும் இல்லையே, எங்க அடுக்கி வச்சிருக்கீங்க என்று கேட்க, உங்களுக்கு எந்த புக் சார் வேணும் சொல்லுங்க சார், நான் ஹெல்ப் பண்றேன் என்றான் லைப்ரரியன். பர்டிகுலராக எந்த புக்கும் இல்லை, எனக்கு ஆரர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வேணும். இந்த பக்கம் இருக்கும்னு நினச்சி தான் தேடிக்கிட்டு வந்தேன், ஆனால் எங்கேயுமே அந்த மாதிரி புத்தகங்களை பார்க்கவே முடியல என்றார். நீங்கள் டாக்டர் தானே, நீங்கள் எதுக்காக பேய் கதைகளை தேடுறீங்க சார்? அதுவும் இந்த நேரத்தில்? எதுவாக இருந்தாலும் காலையில் தேடிக்கலாம், வாங்க சார் என்றான் லைப்ரரியன். அது மாலை நேரம், மெல்ல மெல்ல இருட்டி கொண்டிருந்தது. அதனால் அவன் எப்படியாவது அவனை அங்கிருந்து அனுப்பி விடுவதிலேயே கவனமாக இருந்தான். ஆனால் சிம்மன் விடுவதாக தெரியவில்லை. தோ பாரு, லைப்ரரி க்ளோஸ் பண்ண இன்னும் 15 மினிட்ஸ் டைம் இருக்கு. ஆரர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, அது போதும். அதிலிருந்து எனக்கு தேவையான புத்தகத்தை நானே தேடி எடுத்துக்கிறேன் என்றான் சிம்மன். சார், பேய் கதையெல்லாம் இப்போ யார் சார் படிக்கிறாங்க என்று கேட்க, இல்லை, எனக்கு பேய் கதைகள் எங்கே இருக்குன்னு சொல்லு, அது போதும் என்று பிடிவாதமாக பதிலளித்தான். லைப்ரரியன் சிம்மனை முறைத்து கொண்டே கைகளை அவனுக்கு பின்பக்கமாக சுட்டி காட்டினான். இங்கே வரவங்க யாருமே ஹாரர் புக்ஸ் படிக்கிறது இல்லை, அது வேஸ்ட்டாக தூசு படிஞ்சு போய் கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வேற அடைச்சிட்டு இருந்துச்சு, அதனால அந்த புக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த ரூமில் தான் அடுக்கி வச்சிருக்கோம் என்றான். சிம்மன் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு ரூம் இருப்பதை பார்த்தான். வெகு நாட்களாக திறக்கப்படாமல் அந்த அறையின் கைப்பிடி கூட தூசு படிந்து இருந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லிவிட்டு அந்த கதவை திறப்பதற்காக சிம்மன் அதன் அருகில் சென்றபோது மீண்டும் லைப்ரரியன் அவரை தடுத்து நிறுத்தினான். சார், வேணாம் சார், நீங்கள் இதுக்குள்ளே போக வேணாம் என்றான். ஏன், இதுக்குள்ளே போனால் என்ன ஆகும் என்று கேட்க அவன் தடுமாற்றத்தோடு, அது டைம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போய் ஒரு புத்தகத்தை தேடி எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடும்ல, அதுக்கு தான் சார் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு பகலில் வந்து நிதானமாக தேடி எடுத்துக்கோங்க என்றான். நான் புக்கை எடுக்க மட்டும்தான் போகிறேன், படிக்கவா போகிறேன்? வீட்டுக்கு கொண்டு போய் படிச்சுக்கிறேன், சீக்கிரமாக தேடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ தான் பேசி பேசி டயத்தை வளர்த்துக்கிட்டே இருக்க என்றார். சார், அப்படி இல்லை சார் என்று எதையோ சொல்ல நினைத்து தயங்கினான். பிறகு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தான். சார், அப்படி இல்லை சார், இதுக்கு முன்னால் இந்த அறைக்குள்ளே யாருமே போகலை, இங்கே வர யாருமே பேய் கதைகளை படிக்க விரும்பினதும் இல்லை. இது நாள் வரைக்கும் 2 பேர் தான் இதுக்குள்ளே புத்தகங்களை படிக்க போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் பேராநார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் என்ற எதையோ சொல்ல வந்து தயங்க, ஆனால் என்ன, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு என்றார். இந்த ரூம்குள்ளே போய் புத்தகம் படித்த அந்த 2 பேரும் இப்போ உயிரோடு இல்லை என்று சொல்ல அதை கேட்ட சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். என்னது, உயிரோடு இல்லையா? ஏன், அவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்க, இதுக்குள்ளே போன 2 பேருமே வித்தியாசமான முறையில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் இந்த ரூம்குள்ளே போய் புத்தகம் படித்தது 2 பேர் தான். அவங்க 2 பேரும் இப்போ உயிரோடு இல்லைங்கிறது மட்டும் நிச்சயம். அதுக்கப்புறம் நானே இந்த ரூம்குள்ளே போகிறதில்ல, அதனால தான் சார் சொல்கிறேன், நீங்கள் இதுக்குள்ளே போக வேணாம் என்று தடுத்து நிறுத்தினான். அடாச்ச, இவ்வளோதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினச்சி பயந்து போயிட்டேன். இங்கே பாருப்பா, அவங்க 2 பேரும் வித்தியாசமான முறையில் இறந்து போயிட்டாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி அவங்க 2 பேரும் இந்த ரூம்குள்ளே வந்து பேய் கதைகளை படிச்சிருக்காங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே வந்து புத்தகங்கள் படித்ததுனால தான் 2 பேரும் இறந்து போயிட்டாங்கங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. இதெல்லாம் ஜஸ்ட் கோ இன்ஸ்டன்ஸ், அவ்வளோதான். சரியா? நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாத, வழிய விடு என்று சொல்லிவிட்டு அந்த அறையின் கதவை திறந்தான். வெகு நாட்களாக அந்த கதவு திறக்கப்படாமல் மூடி இருந்ததால் அதை திறக்கும்போது கிரீச் என்ற துருவின் சத்தம் அதிகமாக கேட்டது. மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அவரை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்த லைப்ரரியன் அங்கிருந்து அமைதியாக நடந்து சென்று விட்டான். லைட் ஸ்விட்ச் எங்கிருக்கு என்று கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்தபோதுதான் லைப்ரரியன் அங்கிருந்து சென்று விட்டான் என்பதை கவனித்தான் சிம்மன். சிம்மனை தட்டு தடுமாறி ஸ்விட்ச் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து லைட்டை போட்டான். அதன் பிறகு அறையெங்கும் வெளிச்சம் பரவியது. அந்த அறை முழுவதும் ஆங்காங்கே சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு பாழடைந்த அறையாக காணப்பட்டது. அங்கே சில புத்தக அலமாரிகள் அருகருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதற்குள் ஆரர் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்
அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவன் அந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாக கவனித்தான். அப்போது ஒரு புத்தகத்தின் பெயரை படித்தவுடன் அவன் திடுக்கிட்டான். அந்த புத்தகத்தை கையில் எடுத்து பார்த்தான். அதன் தலைப்பு அவரை ஈர்த்தது. அதை படித்து பார்த்தான். தீக்ஷிதா என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் பெரிய புத்தகமாக இருந்தது மற்றும் அது மிகவும் கனமாகவும் இருந்தது. சிம்மன் அந்த புத்தகத்தை தூசு தட்டினான். அதன் புகை நாசிக்குள் நுழைய பலமாக 2-3 முறை இருமினான். அவனுடைய இருமல் சத்தம் அறையெங்கும் எதிரொலித்தது. அதன் பிறகு மீண்டும் அந்த தலைப்பை மனதுக்குள் படித்து பார்த்து யோசித்தான். தீக்ஷிதா, பேரே வித்தியாசமா இருக்கே என்று நினைத்து கொண்டு அந்த புத்தகத்தை புரட்டினான். தொடரும். எபிசோட் 159. ஆனால் அந்த கனமான புத்தகத்தை ஒரு கையில் தாங்கியபடி அவனால் புரட்டி பார்க்க முடியவில்லை. மிகவும் கனமாக பல பக்கங்களை கொண்ட அந்த புத்தகத்தை இதுவரை யாருமே முழுதாக படித்த மாதிரி தெரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்த சிம்மன் அங்கே ஒரு டேபிளும் அதற்கு முன்னால் சில நாற்காலிகளும் கிடப்பதை கவனித்தான். புத்தகத்தோடு அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். புத்தகத்தை புரட்டினான். அந்த புத்தகத்தை திறக்கும்போது சட்டென லைட் ஒரு கணம் அணைந்து மீண்டும் எரிந்தது. கனெக்ஷனில் ஏதோ தவறு இருப்பது போல அவ்வப்போது விட்டு விட்டு எரிய ஆரம்பித்தது. எது எப்படி இருந்தாலும் சிம்மன் அந்த புத்தகத்தை புரட்டுவதை நிறுத்தவில்லை. முகப்புரையில் அந்த புத்தகம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை கண்டவுடன் சிம்மனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. மேலும் அறிமுக உரையில் எழுதியிருந்த விஷயங்களை சிம்மன் படித்து பார்த்தான். கோவில்கள் இல்லாத ஊர்களில் வசிக்கக்கூடாது என்று பொதுவாக ஒரு நம்பிக்கை உண்டு. ஏனெனில் அப்படிப்பட்ட ஊர்களை சூனியக்காரிகள் தங்களது வாழ்விடங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து வாழ்வார்கள். சிலர் தங்களைப் போலவே சூனியக்காரர்களையும் அல்லது இரத்த காட்டேரிகளையும் திருமணம் செய்து குழந்தை பெற்றுக் கொள்வார்கள். சிம்மன் மிகவும் உன்னிப்பாக படித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பூனை அவனுக்கு முன்னால் குதித்தது. அதை அங்கே சற்றும் எதிர்பார்த்திருக்காத காரணத்தினால் சிம்மன் சட்டென அதிர்ச்சி அடைந்து விட்டான். அந்த அறையில் உள்ள இருட்டும் தனிமையும் அவனை சற்று அச்சுறுத்தியது. அடுத்த பக்கத்தை புரட்ட நினைத்த போது திடீரென அவரது உள்ளம் நடுங்கியது. காரணம் புரியாமல் அவன் ஒருவித அச்சத்தை உணர்ந்தான். யாரோ ஒருவன் தன்னை நோக்கி வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருப்பதை போல உணர்ந்தவன் திரும்பி பார்க்க கூட தைரியம் இல்லாமல் புத்தகத்தை மூடி கையோடு எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியேற நினைத்தான். அதற்குள் அந்த உணர்வு அவனை மிக மிக அருகில் நெருங்கிவிட்டது போல உணர்ந்து தட்டு தடுமாறி வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறி கதவை வேகமாக சாத்தி மூடிவிட்டான். ஆனாலும் அந்த உணர்வு அவனை விடாமல் துரத்தியது. அங்கேயே நிற்காமல் லைப்ரரியிலிருந்து வெளியேறும் முக்கிய கதவை நோக்கி ஓடி வந்தான். ஒரு வழியாக அங்கிருந்து வேகமாக வெளியேறிவிட்டான். அதன் பிறகுதான் உயிர் பிழைத்தது போல உணர்ந்தான். ச்சே, என்ன பைத்தியக்காரத்தனம் இது! எனக்கு ஏன் இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு? அங்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். ஆனா திடீர்னு என்னை நோக்கி யாரோ ஓடி வர மாதிரி தோணுச்சு. எதனால அப்படி தோணுச்சு? பழைய ரூம் அப்படிங்கிறதுனால பூச்சியோட சத்தம், பூனையோட சத்தம் எல்லாம் இருக்கதானே செய்யும். அதை கேட்டுதான் யாரோ என்னை துரத்துறாங்கன்னு நினைச்சு ஓடி வந்துட்டேனா என்று யோசித்தான். புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். வீட்டில் அவனுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்கவில்லை. புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தான். அவன் அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அதில் வரும் காட்சிகள் அனைத்தும் அவன் கண்முன்னே வெளியே தெரிய ஆரம்பித்தது. பாண்டிச்சேரியில் அமைந்துள்ள விசாலமான மெடிக்கல் காலேஜ். அங்கே பலதரப்பட்ட மக்கள் படித்து வந்தார்கள். மாணவர்கள் அனைவரும் ஆடிட்டோரியத்தில் கூடியிருந்தார்கள். உற்சாகமாக கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் யாரோ ஒருத்தருக்காக ஆவலோடு காத்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அவர்கள் எதிர்பார்த்தது போலவே மேடையில் ஒருவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் அரங்கமே அதிரும்படி கைத்தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தனர். இதுவரைக்கும் நம்ம எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்த ஒருத்தர் தான் அடுத்து நம்ம முன்னாடி வந்து பேச போறாங்க. இவர் நம்ம காலேஜில் புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர், பேரானார்மல் சயின்டிஸ்ட், as well as நம்ம காலேஜோட பேரானார்மல் டிபார்ட்மெண்ட் HOD மிஸ்டர் ஜார்ஜ் நம்ம முன்னாடி பேச போறாரு என்று சொல்ல மாணவர்கள் அவரை வரவேற்கும் விதமாக
கத்தி கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது நடுத்தர வயதுடைய நபர் ஒருவர் மேடைக்கு வந்து நின்றார். அவர் மேடைக்கு வரும்போதெல்லாம் நிற்காமல் கைத்தட்டல் பலமாக ஒலித்து கொண்டே இருந்தது. மேலும் ஜார்ஜ் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் மாணவர்கள் மட்டுமின்றி மாணவிகள், சக பேராசிரியர்கள் அனைவரும் அவரை ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சலனமே இல்லாமல் ஜார்ஜ் தனது பேச்சை ஆரம்பித்தார். முதலில் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு பொறுமையாக தனது பேச்சை தொடங்கினார். இங்க நிறைய பேர் கூடியிருக்கீங்க. உங்க எல்லாரோட ஒத்துமையையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் உங்க புது ப்ரொஃபஸர் ஜார்ஜ். உங்க எல்லாரையும் இப்போ நான் 2 கேட்டகரியா பிரிக்கிறேன். ஒன்று பேய் நம்பிக்கை இருக்கிறவங்க, இன்னொன்று பேய் நம்பிக்கை இல்லாதவங்க. பேய் நம்பிக்கை இல்லாதவங்க மட்டும் கை தூக்குங்க என்று சொல்ல பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையை உயர்த்து காண்பித்தார்கள். குட், நானும் உங்க வயசுல இப்படிதான் இருந்தேன் என்று சொல்ல, அப்போ இப்போ நம்புறீங்களா சார் என்று கூட்டத்திலிருந்து யாரோ ஒரு மாணவன் சத்தமாக கேட்டான். எஸ், இதை சொல்லிக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. பேய் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க கூட நைட்டு 12 மணிக்கு மேல தனியா வெளியே போக சொன்னா போக மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் பேய் நம்பிக்கை. பேய் இருக்குங்கிறதுக்கு எப்படி எந்த ஆதாரமும் இல்லையோ, அதே மாதிரி பேய் இல்லைன்னு சொல்றதுக்கும் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லை. நீங்க எல்லாரும் சினிமாவில் பார்க்குற மாதிரி பேய்ங்கிறது வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு இருட்டு நேரத்துல தனியா காட்டுப்பாதையில மட்டும் திரியிறது கிடையாது. பேய் எங்க வேணாலும் இருக்கலாம், ஏன் இப்ப கூட உங்க பக்கத்துல இருக்கலாம் என்று சொல்ல கூட்டமே சற்று பீதியோடு தங்களுக்கு அருகில் இருப்பவர்களை ஒரு முறை சரிபார்த்து கொண்டார்கள். இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. ஒரு பேச்சுக்கு இதுல ரமேஷ், சுரேஷ்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல ரமேஷும் சுரேஷும் கூட அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரமேஷ் வீடும் சுரேஷ் வீடும் பக்கத்துல தான் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ரமேஷ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னோட பர்ஸை சுரேஷ் பேக்ல வச்சுட்டோன்னு நினைக்கிறான். சுரேஷ் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். சுரேஷ் கதவை திறந்து என்னன்னு கேட்குறான். டேய், இன்னைக்கு காலேஜ் ஆடிட்டோரியத்தில் இருக்கும்போது நான் என்னோட பர்ஸை உன்னோட பேக்ல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட பேக்ல என்னோட பர்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பாரேன் அப்படின்னு ரமேஷ் சொல்றான். ஆனா சுரேஷ் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? நான் தான் இன்னைக்கு காலேஜுக்கே வரலையேன்னு சொல்றான். அப்படின்னா ரமேஷ் பக்கத்துல உட்கார்ந்துருந்தது யாரு? பயந்து போய் ரமேஷ் வீட்டுக்கே திரும்பி வந்துடுறான். அடுத்த நாள் மறுபடியும் காலேஜுக்கு போறான். அங்க சுரேஷை பார்க்கறான். பகலுங்கிறதுனால அவ்வளவா பயம் தெரியல. நேத்து ஏன்டா எனக்கு அப்படி ஒரு பதில் சொன்ன என்ற ரமேஷ் சுரேஷை பார்த்து கேட்க, எப்படா நான் வீட்டுக்கு போன உடனேயே படுத்து தூங்கிட்டேன்னு தெரியுமான்னு சொல்றான். அப்போ முதல் நாள் ராத்திரி ரமேஷ்க்கு பதில் சொன்னது யாரு? இப்படி பேய்கள் எந்த ரூபத்துல வேணாலும் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கும். ஐடென்டிட்டி பண்ற வரைக்கும் பேயின்னு எதுவும் கிடையாதுதான் என்றார். அவர் பேச்சை கேட்டு அனைவரும் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிறகு அவர் சிறிது நேரம் பேசிவிட்டு அவருடைய பேச்சை முடித்து கொண்டார். அதன் பிறகு பிரின்சிபால் எழுந்து வந்து மேடையில் நின்று, நம்ம காலேஜ் மெடிக்கல் லேப் இனிமே ஜார்ஜ் சார் கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது என்று சொல்லி லேபை பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்து அதன் சாவியையும் அவர் கையில் கொடுத்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு கூட்டம் கலைந்து விட்டது. தொடரும். எபிசோட் 160. தீக்ஷிதாவின் மர்ம செயல். மாணவர்கள் அனைவரும் ப்ரொஃபசர் ஜார்ஜை சூழ்ந்து தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். அதன் பிறகு அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு ஜார்ஜ் லேபுக்கு சென்றார். லேப் தனியாக ஒரு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. ஜார்ஜ் தனியாக உள்ளே நுழைந்த போது அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. யாரோ ஒரு நபர் லேபுக்குள் இருப்பது போல உணர்ந்த ஜார்ஜ், யாரது? யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? யாருன்னு கேட்கறேன்ல, லேபை பூட்ட போறேன், யாராச்சும் இருந்தா சொல்லிடுங்க என்று கேட்டுக்கொண்டே சத்தம் வரும் திசையை நோக்கி நடந்தார். அங்கே திரைக்கு பின்னால் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பது போன்ற நிழல் தெரிந்தது. அவசரமாக திரையை விலக்கியவுடன் அந்த பெண் திடுக்கிட்டு திரும்பினாள். அவளை கண்டவுடன் முதல் பார்வையிலேயே ஜார்ஜ் தனது இதயத்தை பறிகொடுத்து விட்டது போல உணர்ந்து உறைந்து நின்று விட்டார். அந்த பெண்ணும் தனது பார்வையை அவரிடமிருந்து விலக்காமல் இருவரும் ஒரு சில வினாடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதன் பிறகு சுதாரித்து கொண்டு தனது முகத்தை கடுமையாக மாற்றிக்கொண்டு,
ஹே, யார் நீ? உன் பேர் என்ன? என்றார் ஜார்ஜ். தாட்சாயினி. தனியாக லேபுக்குள் நுழைந்த ப்ரொஃபசர் ஜார்ஜ் ஸ்கிரீனுக்கு பின்னால் யாரோ ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை கவனித்தார். வேகமாக ஸ்கிரீனை விலக்கி பார்க்கும்போது அங்கே ஒரு அழகிய இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். ஜார்ஜ் வேகமாக ஸ்கிரீனை விலக்கியவுடன் திடுக்கிட்டு திரும்பினாள். அவளை கண்டவுடன் ஜார்ஜின் கண்கள் அகலமாக விரிந்தது. இதுவரை இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை என்பது போல தன்னையே மறந்து உறைந்து சில வினாடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணின் அப்பழுக்கற்ற அழகிய தோற்றத்தை பார்த்தால் யாராக இருந்தாலும் மயங்கி விடுவார்கள். ஜார்ஜ் சில வினாடிகள் அவள் கண்களை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு சுயநினைவுக்கு வந்து தனது முகத்தை கடுமையாக மாற்றிக்கொண்டு, ஹே, யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்றார். அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக ஜார்ஜையே பார்த்து கொண்டிருக்க, ஜார்ஜ் மீண்டும் அவள் மீது அழுத்தம் கொடுத்து, என்ன, உனக்கு காது கேட்காதா? உன்னதானே கேட்கிறேன், பேர் என்ன? என்றார். தாட்சாயினி என்று பதிலளித்தாள். அவளுடைய முகத்தைப் போலவே அவளுடைய குரலும் இனிமையாகவே இருந்தது. ஒரு பக்கம் ஜார்ஜ் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவள் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. அப்படிதான் அவர் உணர்ந்தார். இந்த நேரத்துக்கு நீ மட்டும் தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த டிபார்ட்மெண்ட் நீ? உன் கூட யாரும் வரலையா? என்றார். தாட்சாயினியின் முகப்பாவனையும் நடவடிக்கையும் ஜார்ஜுக்கு ஒருவித சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அவள் ஒருவித குழப்பத்தோடு தன்னை சுற்றி வித்தியாசமாக ஒரு இடத்தை அவ்வப்போது பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் தடுமாற்றத்தோடு ஜார்ஜுக்கு பதிலளித்தாள். அது நான் இங்க என்னோட ஐடி கார்டை மறந்து விட்டுட்டேன், அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன் என்று திக்கி திணறி கூறினாள். அவளுடைய தவிப்பை உள்ளுக்குள் ரசித்தாலும் அதை வெளியே காட்டி கொள்ளாமல் மீண்டும் சற்று கடுமையான துணியில், ஐடி கார்டை மறந்து விட்டுட்டு போயிட்டியா? எதுக்காக ஐடி கார்டை இங்க விடணும்? முதல்ல ஐடி கார்டு கழுத்துல தானே இருக்கணும், எதுக்காக அதை கலட்டணும்? என்று கேட்டுக்கொண்டே சுற்றும் முற்றும் தனது பார்வையை செலுத்தினார். அங்கே ஓரிடத்தில் ஐடி கார்டு இருப்பதை கவனித்தார். நைசாக அதன் அருகில் சென்று அதை கையில் எடுத்து பார்த்தபோதுதான் அவருக்கு மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் புரிந்தது. அந்த ஐடி கார்டில் அவளது பெயர் தாட்சாயினி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தாட்சாயினி ஒரு ஸ்டூடெண்ட் அல்ல, அவளும் ஜார்ஜை போல அங்கே வேலை செய்யும் ப்ரொஃபசர் என்பதை புரிந்து கொண்டார். அது தெரிந்தவுடன் அவரது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவருடைய வெளிப்பாடும் சட்டென மாறிவிட்டது. நீங்க இங்க ப்ரொஃபஸரா என்று தயக்கத்தோடு கேட்க, ஆமா, லாஸ்ட் அவர் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ கழுத்துல தொந்தரவா இருக்கேன்னு இதை கலட்டி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து வச்சுக்க சொன்னேன். ஆனா அந்த ஸ்டூடெண்ட் இதை இங்கேயே மறந்து விட்டுட்டா. அதை எடுக்க தான் இப்போ வந்தேன். ப்ளீஸ் என்னோட கார்டு கொடுத்தா நான் போயிடுவேன் என்றாள். அப்பாவித்தனமான அவளது பதிலை கேட்டவுடன் ஜார்ஜுக்கு அவள் மீது இருந்த ஈர்ப்பு மேலும் அதிகரித்து விட்டது. ஜார்ஜ் தாட்சாயினியிடம், சாரி மிஸ் தாட்சாயினி, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி என்று சொல்லி தன் கையில் இருந்த ஐடி கார்டை அவளிடம் நீட்டினான். அவர் என்ன பேசினாலும் அவருடைய பார்வை மட்டும் தாட்சாயினியின் மேலிருந்து விலகவே இல்லை. ஜார்ஜ் தாட்சாயினியை அணு அணுவாக ரசித்து கொண்டிருந்தார். அவள் ஜார்ஜின் மனதை ஒரே நிமிடத்தில் கொள்ளையடித்து விட்டாள். யாராக இருந்தாலும் அவளது அழகில் மயங்கி விழத்தான் வேண்டும் என்பது போன்ற அழகு அவளுடையது. பெண்கள் அனைவரும் ஜார்ஜின் அழகை கண்டு அவரை அடைய வேண்டும் என்ற ஆசையில் மீண்டும் மீண்டும் அவரை சுற்றி வருவதுதான் வழக்கம். ஆனால் ஜார்ஜ் ஒரு பெண்ணை ரசிப்பது இதுவே முதல் முறை. நடுத்தர வயதாகியும் ஜார்ஜ் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவரை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று பல பெண்கள் ஏங்குவார்கள். அவரிடம் பேசுவதற்கு காரணங்களை தேடுவார்கள். அவர்களின் நோக்கம் ஜார்ஜுக்கு புரிந்தாலும் அதை நாசூக்காக கையாண்டு அவர்களை தவிர்த்து விடுவார். ஆனால் தாட்சாயினி அப்படி இல்லை. அவள் ஜார்ஜின் முகத்தை கூட அவ்வளவாக நிமிர்ந்து பார்க்கவில்லை. இந்த செயல் ஜார்ஜுக்கு மேலும் அவள் மீது இருந்த ஈர்ப்பை அதிகப்படுத்தியது. ஜார்ஜ் ஐடி கார்டை நீட்ட அவள் அதை வாங்க முயற்சி செய்தாள். ஆனால் அவன் இறுக்கமாக அதை பிடித்திருந்ததால் அவளால் அதை சுலபமாக வாங்க முடியவில்லை. வலுக்கட்டாயமாக ஐடி கார்டை அவன் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டு வேகமாக லேபை விட்டு வெளியேறி சென்று விட்டாள். அவள் அங்கிருந்து வெளியேறும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்த ஜார்ஜ் அதன் பிறகுதான் சுயநினைவுக்கே வந்தவரை போல உணர்ந்தார்.
இவங்க ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரியலையே. ப்ரொஃபஸர்னா தைரியமா ஐடி கார்டை காமிச்சு நானும் உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் தான் சொல்லியிருக்கலாமே. ஏன் பயந்து நடுங்கணும்? பட் வெரி பியூட்டிஃபுல். இது வரைக்கும் இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப யங்கா இருந்ததுனால ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சி கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேனா? தப்பா நினச்சிருப்பாங்களா? அப்படிலாம் இருக்காது, இருக்கவும் கூடாது என்று சிறிது நேரம் அந்த பெண்ணை பற்றியே யோசித்துவிட்டு அதன் பிறகு லேபை பூட்டிவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பி விட்டார். இரவு முழுவதும் தன்னையும் மீறி அந்த பெண்ணையே நினைத்து கொண்டிருந்தார். மறுநாள் வழக்கம் போல காலேஜுக்கு வந்தார். முதல் நாள் அந்த பெண்ணை சந்தித்த தருணங்களை நினைத்து கொண்டே லேப் கதவை திறந்துவிட்டு உள்ளே நுழைந்து பார்த்தபோது அவருக்கு முதல் நாள் நடந்த விஷயங்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்தது. தாட்சாயினி தன்னை பார்த்து பயந்து நடுங்கியதையும் திக்கி திணறி பதில் சொன்னதையும் நினைத்து பார்த்து தனக்கு தானே சிரித்து கொண்டார். அவருடைய கண்கள் தாட்சாயினியை தேடிக்கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கடந்துவிட்டது. அதுவரை அவர் தாட்சாயினியை பார்த்திருக்கவில்லை. நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் லேபின் கதவை மூடுவதற்காக வந்தபோது மீண்டும் உள்ளே ஏதோ ஒன்று இருப்பதை போல உணர்ந்தார். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து பார்த்தபோது ஸ்கிரீனுக்கு பின்னால் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை கவனித்தார் ஜார்ஜ். தொடரும்.